தளபதி விஜய் அண்ணா சொன்ன ஒரு வார்த்தைக்காக விலையில்லா முட்டை பால் ரொட்டி அந்த விஷயத்தை கையில் எடுத்து 100 வாரங்களா கொடுத்து சாதனை செஞ்சிருக்காங்க. அந்த சாதனையோட ஒரு இறுதி வாரத்துல இன்னைக்கு வந்து இங்க தொகுதியோட மக்களோட சந்திச்சு நானும் கலந்துகிட்டதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அண்ட் புசி ஆனந்த் அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதின் பேர்ல இந்த தொகுதியில எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஒற்றுமை நீடிக்கணும்னு நான் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர், துணைத் தலைவர், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். பொதுவா இலவசம் என்பது எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு வார்த்தை. அதை தாண்டி இந்த மாதிரி விலையில்லா விருந்தகம், விலையில்லா மருந்தகம், விலையில்லா உணவகம் இப்படின்ற பல விஷயங்களை, பல திட்டங்களை தளபதி சொல்லி எல்லா மக்களுக்கும் செய்ய சொன்னாரு. அதை வந்து வலியுறுத்தி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அண்ணன் வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்ன வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் திட்டமா இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இன்னமும் அந்த அடிப்படை பிரச்சனைகளை கூட மக்கள் கிடைக்காத ஒரு மக்களுக்கு இருக்காங்க, அவங்கள நம்ம தேடி போய் இந்த நல்லது செய்யணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்ணாவும் மற்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் வேலை செய்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல நான் கலந்துகிட்டது எனக்கு பெருமையா இருக்கு. இல்லை, அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது வரைக்கும் எனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. இப்பதானே வந்திருக்கு. அதை பத்தி எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அதான் எல்லா தொகுதிகளையும் பொது கழிப்பிடங்களை மக்கள் போய் பயன்படுத்த முடியுமா நீங்களே பார்த்து சொல்லுங்க. நிருபர்கள் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் சொல்லுவது பொய்னா இங்கேயே சொல்லுங்க. இதே இப்பயே போவோம், திருவெற்றி தொகுதி போவோம், பேருந்து நிலையத்துக்கு போவோம், சுகாதார மருத்துவ நிலையத்துக்கு போவோம். அந்த கழிப்பிடங்களை நம்ம வந்து சுகாதாரமா இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி வாங்க நேரம் கேமரா இடத்துக்கு போவோம். நான் பல மாவட்டங்களுக்கு ஷூட்டிங் போகும்போது பார்த்திருக்கேன். ஒரு விதமா சுகாதாரம் கம்மியா தான் இருக்கு. அதை நான் வந்து அட்ரஸ் பண்றேன். அது தலைமை கழகமும் தலைவரும் பொதுச் செயலாளரும் முடிவு பண்ணுவாங்க. இதுல எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இல்ல சார், அப்படிலாம் இல்ல. எல்லா கட்சியில இருந்து வர்றாங்க சார். எல்லா கட்சியில இருந்து வர்றாங்க. நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. மேபி தளபதி அண்ணா மேல இருக்கிற நம்பிக்கையும் ஈர்ப்பும் தான் நான் நினைக்கிறேன்.